கை தேர்ந்த நிபுணத்துவம் பாரம்பரியத்துடன் சேர்ந்துச்சுன்னா அது இப்படிதான் இருக்கும். நம்ம ராஜார்மியத்துல நிறைய கோயில்களுக்கு அலங்கார தகடு வேலைக்கு செஞ்சு கொடுத்துருக்கோம். வரப்போற நாட்கள்ல அந்த தகடு வேலைகள் எல்லாமே ஒரு சின்ன சின்ன கேஸ் ஸ்டடி வீடியோஸ் மாதிரி போடலான்னு பிளான் இருக்கும். அதோட முதல் வீடியோவா இன்னைக்கு பெங்களூரில் அமைந்துள்ள ஸ்ரீ வரசக்தி விநாயகர் கோயில்ல நாங்க பண்ண அலங்கார தகடு வேலைகள் தான் வந்து நம்ம ஒரு டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கோயில்ல நம்ம கர்ப்ப கிரகத்துக்கு தான் வந்து அலங்கார தகடு வேலைகள் செஞ்சு கொடுத்துருந்தோம். கோயில் நிர்வாகிகள் கேட்டுக்கிட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா, கோயிலோட அழகை கூட்டுறதுக்கும் அது மட்டும் இல்லாம ஆன்மீகத்தன்மை அதிகப்படுத்துறதுக்கும் எங்களுக்கு யாழியோட உருவம் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றதும் சொல்லியிருந்தாங்க. அது பக்தியுடனும் கலைநயத்துடனும் முக்கியமா நுணுக்கமான வேலைப்பாடுகள்ல எந்த ஒரு குறையும் இல்லாம இருக்கணும்ன்றதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. கோயில் நிர்வாகிகள் அவங்களோட கோரிக்கை சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ராஜார்மி ஊழியர்கள் போயிட்டு கோயில கள ஆய்வு செஞ்சிருந்தாங்க. அதுல இருந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோயில் சுவரானது சரியா நேரா அமையல, அதாவது ஸ்ட்ரெயிட்டா இல்ல, பக்கவாட்டுல மேற்பகுதியிலிருந்து சிறிது சாய்ந்த மாதிரியாவது இருந்தது, ஒரு ஸ்லாண்டிங்கான பொசிஷன்ல இருந்தது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, அவங்க எதிர்பார்த்த நுணுக்கமான வேலைப்பாடுகள் கண்ணுக்கு தெரியணும்னா எவ்வளோக்கு எவ்வளோ தகுடோட எண்ணிக்கையை கம்மி பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அது பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஏன்னா அவங்க கேட்ட யாழையோட உருவமானது அவங்க கண்ணுக்கு பிரகாசமாகவும் பொலிவுடனும் அழகாகவும் தெரியணும்னா ஒரே தகுடுல அந்த மொத்த வேலையும் நம்ம செஞ்சாகணும். மூன்றாவது, முற்பக்க சுவர்களிலும் சமமாவோ சீராவோ வந்து சரியா வந்து சுவர்கள் கிடையாது. இதனால தகுடு பொருத்தும் போது சிக்கல் ஏற்படும், முக்கியமா அந்த யாழையோட உருவத்தை பொருத்தும் போது. இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ராஜார்மியத்துக்கு ஒரு தடையா இருக்குதான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. முதற்கட்டமா அளவெடுக்கிற வேலைகள் எல்லாம் முடிந்த பிறகு சைவ சமய பாரம்பரியத்தின்படி பின்பற்றப்பட்ட 2 டிசைன்ஸ், அதாவது 2 ஸ்கெட்சஸை நம்ம கோயில் நிர்வாகத்துக்கிட்ட கொடுத்தோம். அதுல ஒண்ணு அவங்க செலக்ட் பண்ணி நம்ம கிட்ட கொடுத்தாங்க. தென் மேற்பட்ட வேலைகளை தொடர ஆரம்பிச்சோம். முடிஞ்ச வரைக்கும் மிஷின் ஒர்க்ஸ் இல்லாம கை தேர்ந்த ஸ்தபதிகளால அலங்கார தகடு வேலைகளோட வாட்டுமான வேலைகளானது தொடங்கப்பட்டது. முக்கியமா முன்னாடி சொன்ன மாதிரி குறைந்த தகடுகள்ல அந்த மொத்த வேலைகளையும் கொண்டு வரணும்ன்றதுல நாங்க ரொம்ப தெளிவா இருந்தோம். நம்ம ராஜார்மியத்தை நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிராஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நீண்ட நாட்களுக்கும் அதே மாதிரி எந்த ஒரு தட்பவெப்பம், அதாவது கிளைமேட்டிக் சேஞ்சஸ்க்குமே அந்த டிசைன் ஆனது அடாப்ட் ஆகணும்ன்றதுக்காக எல்லா தகடு வேலை பொருட்களும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை சரியான விதத்துல பாலிஷ் பண்ணி அந்த இடத்துல பொருத்துவோம் செஞ்சுட்டோம். அதோட ஒரு சில போட்டோஸ் இதோ. மொத்தமா இந்த ப்ராஜெக்டை பண்ணி கொடுக்க எங்களுக்கு மொத்தமா 120 நாள் வந்து ஆச்சு. கிட்டத்தட்ட தோராயமா 85 ஸ்கொயர் ஃபீட், 85 சதுரடிகள் வரைக்கும் நம்ம வந்து வேலைகள் செஞ்சு கொடுத்துருக்கோம். இந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கோயில் நிர்வாகமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமிப்பும் ரொம்ப சந்தோஷமும் வந்து பட்டாங்க. கோயிலுக்கு வந்து பாக்குறவங்களும் ரொம்பவே வந்து ஆச்சரியப்பட்டாங்க. இதே மாதிரி அலங்கார தகடு வேலைகள் உங்க கோயிலுக்கும் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஸ்கிரீனில் தெரியுற இந்த நம்பரை தொலைபேசி மூலமாவோ வாட்ஸ்அப் மூலமாவோ தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. எங்களோட ஷோரூம் லிங்க்ஸுமே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க அங்க வந்து கூட இதை பத்தின விவரங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஆர்டர் வந்து செய்யலாம். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.